இசை புயல் என்று அழைக்கப்படும் இசையமைப்பாளரான ஏ.ஆர். ரஹ்மானுக்கும் சாய்ரா பானுவுக்கும் 1995ஆம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு கதீஜா, ரஜிமா என்ற 2 மகள்களும், அமீன் என்ற ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில்தான் ஏ.ஆர். ரஹ்மானை விட்டு பிரிவதாக அவரது மனைவியான சாய்ரா பானு செவ்வாய்க்கிழமை இரவு அறிவித்தார். இருவருக்கும் இடையே நிரப்ப முடியாத இடைவெளி ஏற்பட்டுள்ளதால் இந்த விவாகரத்து முடிவை எட்டியிருப்பதாகவும், ஏ.ஆர். ரஹ்மானுடனான தனது திருமண பந்தத்தை முறித்துக் கொள்வதாகவும் சாய்ரா பானு அறிவித்திருந்தார். இதன் மூலம் 29 வருட திருமண வாழ்க்கை முறிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 30 ஆண்டுகளை எட்டுவோம் என நம்பியிருந்த நிலையில் முடிவை இப்படி எடுத்திருக்கிறார், என்னுடைய திருமண வாழ்க்கை முடிந்துவிட்டது என ஏ.ஆர். ரஹ்மானும் உருக்கமாக பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் ஏ.ஆர். ரஹ்மானின் விவாகரத்து அறிவிப்பு வெளியான அன்றே அவரிடம் பல வருடங்களாக துணை பாடகியாக பணியாற்றும் மோகினி டேவும் தனது கணவரை பிரிவதாக அறிவித்தார். இதனால் ஏ.ஆர். ரஹ்மானின் விவாகரத்துக்கு மோகினி டே தான் காரணம் என்று சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் தகவல்கள் உண்மை அல்ல என்று ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் சாய்ரா பானுவின் வழக்கறிஞரான வந்தனா கூறியிருக்கிறார். மேலும் சாய்ராவும் ஏ.ஆர். ரஹ்மானும் தாங்களாகவே இந்த முடிவை எடுத்துள்ளனர் எனவும், அது ஒரு இணக்கமான விவாகரத்து எனவும், இருவருமே மிகவும் உண்மையானவர்கள் எனவும், இந்த முடிவை எளிதாக எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.